சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ்கார் விட்டதுனால இருந்தாலுமே வந்துட்டு என் பிரேக் ஒரு யாரோ வேணும்னே கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுனால அது யாருன்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆமாங்க, யாரோ வேணும்னு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா தானே எப்படிங்க கட் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா அண்ணாமலை கிட்ட எல்லா விஷயம் சொல்ல, அண்ணாமலையுமே வந்துட்டு எப்படியோ உனக்கு தலையோட வந்து தலைபாரமான போயிடுச்சுரா, நீ இனிமேல் செட்டில் இனிமேல் ஆனால் ஒழுங்காக நல்லபடியாக இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் குடிக்காதுரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரிப்பா அதெல்லாம் ஓகே தான், ஆனால் என் பிரேக் ஒயர் வந்துட்டு தானாக ஒன்றும் போய் நான் மோதலப்பா, யாரும் என் பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கவங்க யாரோ தான் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே தன்னை கண்டுபிடிச்சிருவாங்களோ, என்ன முத்து பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன உங்கள் கார் சாவி எடுக்க போகிறோம், இல்லை அந்த ஆணியில் மாட்டி வச்சிருக்கிறது எங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே முத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆணியில் மாட்டி வச்சிருக்கோன்னு சொல்லவே இல்லையே, அதுவும் இல்லாத இங்கே யாரும் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்க நான் பிளைன் பண்ணவே இல்லை, நீங்களே என் முக்கம் நினைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நீ தான் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோஹிணி பார்த்திங்கன்னா என்ன மீனா உன் புருஷன் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, நான் தான் எடுத்துன்னு வந்து சொல்கிறாரா, உங்களுக்கு எனக்குன்னா இது அவங்க கார் சாவி எடுத்து பிரேக் ஒயர் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லு. மீனா வந்துட்டு நீங்கள் ஒன்றும் எடுக்கலன்னு சொல்ல ரோஹினி, ஆனால் யாரோ தான் பண்ணியிருக்கீங்க, வேணும்னே பண்ணதுனால தான் இப்படி பிரேக் ஒயர் கட் ஆகி போய் இப்படி மோதிருக்காரு, அவருக்கு எதனா ஆயிருந்தால் அவ்வளோதான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வித்யா பார்த்துட்டு என்னடா நீயும் பொண்டாட்டி வந்துட்டு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கு, அவள் எதுக்குடா உன் கார் சாவி எதுக்கு போகிறா, அதுவும் இல்லாத பிரேக் ஒயர் கட் பண்ண போகிறா, நீ எங்கேயோ போய் வண்டியில் மோதோ இல்லை சர்வீஸ் விடாமல் வச்சுருந்து இப்போ எங்கள் மேலே பழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் இந்த விஷயத்தில் விழாவில் உண்மையாக பேசிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ணாதீங்க, அப்புறம் கோபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி முத்து பார்த்திங்கன்னா வித்யா வாப்பன்ட்டு எனக்கு யாருன்னு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், வந்து வீட்டில் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா கோவமா அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க ரோஹன் வந்துட்டு என்னடா இது இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு, உண்மையாக கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போயிடுறாங்க. உடனே வேறு வழி இல்லாத சிட்டிக்கு கால் பண்ணி நடந்து எல்லாம் வச்சு சொல்ல, ஏன் இருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த முறை தான் எதுவும் மிஸ் ஆகிட்டான், அடுத்த முறை வந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அவனை எதானு ஒன்று பண்ணிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் அந்த நகைக்கான பணத்தை மட்டும் எப்படியான பரட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.